அண்ணாமலைக்கு ஒரு அரசியல் அறிவே இல்லைன்னு சொல்றேன். அண்ணாமலை பத்தி பேசுறீங்க. அண்ணாமலை யாருங்க? யாரு அண்ணாமலைக்கு என்ன? எனக்கு 25 ஆண்டுகால அரசியல் அனுபவம் இருக்கு, பொது வாழ்க்கையில இருக்கேன். அண்ணாமலை யாருன்னு நீங்க சொல்லுங்க. எத்தனை ஆண்டுகள் அரசியல் அனுபவம் இருக்கு? எந்த பிரச்சனைக்கு போய் நின்னுட்டாரு? இங்க நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகள் அண்ணாமலை பேசிட்டாரா? இவர் செருப்பு போடாம போனதோ, சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டதோ மிகப்பெரிய தமிழகத்தினுடைய வரலாற்றை மாற்றி போட்டுருச்சான்னு கேட்கிறேன். அண்ணாமலை பத்தி பேசுறீங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து நான் வந்து அரசியல் களத்துல இருக்கேன், அவரு நடிச்சிட்டு இருக்காரு. நான் களத்துல நின்று அரசியல் களத்துல இருந்து ஒரு கவுன்சிலர் சீட் ஜெயிச்சேன்னு சொல்லு. நீ மாநில தலைவர் தானே, இது வரைக்கும் எந்த கவுன்சிலர் சீட்ல ஜெயிச்ச சொல்லு. சொல்றதுக்கு உனக்கு திராணி வேணாமா? இங்க ஒண்ணுமே இல்லாம தளபதியினுடைய படத்தை மட்டும் வச்சு 170 பேர் ஜெயிச்சு நிக்கிறான் பிரம்மாண்டமா. அறிக்கை மட்டுமே வெளியிட்டு அறிக்கை மட்டும் வெளியிடக்கூடியவருக்கு தான் இத்தனை பேர் நிக்கிறான் அவர் பக்கத்துல. ஊராட்சி மன்ற தலைவரா, கவுன்சிலரா, பேரூராட்சி நகராட்சியினுடைய உறுப்பினரா இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கிறான். நீங்க எத்தனை பேர் வச்சிருக்கீங்க சொல்லுங்க மிஸ்டர் அண்ணாமலைன்னு கேட்கிறேன். உங்கள்கிட்ட பதில் இருக்கா சொல்றதுக்கு?